ஹலோ காய்ஸ், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 ரிலீஸ் ஆக போது. சீசன் 5ல யாரெல்லாம் உயிரோட இருப்பா அப்படின்னு நம்மளோட பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் 11 சாகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. ஏன்னா சீசன் 3ல வெக்னா அனுப்புன மாஸ்டர் அழிக்கிறதுக்கே தன்னோட முழு பவரையும் 11 வந்து இழந்திருப்பா. இந்த வாட்டி வெக்னா வர யாரும் அழிக்க முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு. அதனால தன்னையே சாக்ரிஃபை பண்ணாதான் இந்த வெக்னாவை அழிக்க முடியும் அப்படின்னு ஒரு நிலைமை கூட வரலாம். அப்படி பார்க்கும்போது 11 சாகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. என்னடா ரெண்டாவது ஸ்டீவுக்கு வெக்னாவுக்கு ஆகவே ஆகாது. சீசன் 4ல வெக்னாவோட கோட்டைக்குள்ள போய் வெக்னா மேலே ஃபயர் பாட்டில் தூக்கி போட்டிருப்பாப்ல. அதனாலே வெக்னா அந்த வாட்டி ஸ்டீவை விடுறதுக்கு சான்ஸ் கம்மி தான். ஆனா அப்படி நடக்கக்கூடாதுன்னு தான் என்னோட ஆசையும். என் பாட்டில் எரிஞ்சதேவன்டா. தேர்டு லூக்கஸ். சீசன் 5 ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா 2 டெமோ டாக்ஸ் கூட, அதாவது அப்சைட் டவுன்ல லூக்கஸ் மாட்டி இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதனால லூக்கஸும் கதமாகிறது சான்ஸ் இருக்கு. ஃபோர்த்து பாத்தீங்கன்னா வில்லியமுக்கும் வெக்னாவுக்கும் நிறைய கனெக்ட் இருக்கு. சில டைம்ல வெக்னாவுக்கு ஸ்பையா இருந்திருக்கான், சில டைம்ல ஃப்ரெண்ட்ஸுக்கும் வெக்னாவை எதிர்த்து ஸ்பையா இருந்திருக்கான். அதனால வில்லு வந்து உயிரோட இருக்க பாசிபிள் கம்மி தான். ஆனா இந்த வாட்டி வில்லு தான் மெயினான கேரக்டராகவே இருக்க போறான்னு நினைக்கிறேன். சும்மாறா. ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா மேக்ஸ் வந்து சீசன் 4ல வெக்னா சாபத்துல மாட்டிருப்பா. அதுல இருந்து அவளுக்கு உடம்பு முடியாது. சீசன் 5 ட்ரெய்லர்லயே ஒரு பேசியண்டா தான் மேக்ஸை காமிச்சிருக்காங்க. சோ அதனால வாய்ப்புகள் இருக்கு. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். சிக்ஸ்த் பாத்தீங்கன்னா வெக்னா. என்னதான் மூவிஸா இருக்கட்டும் வெப் சீரிஸா இருக்கட்டும், அதுல வில்லன் வந்து பயங்கரமா பவர்ஃபுல்லா இருந்தாலும் கடைசியில வில்லன் செத்துதான் ஆகணும். அதானே உலக வழக்கம். நீங்க நினைக்கலாம், நீ சொல்றது பார்த்தா என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நான் சொல்றதுதான் அது வெப் சீரிஸ்ல வரப்போறது இல்ல. இதெல்லாம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் சொல்லியிருக்கேன்.